ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப சத்தான வேர்க்கடலை பொடி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் நம்மளோட வேர்க்கடலையோட நன்மைகள் தீமைகள் என்னென்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு மேலே இருக்க இன்ஃபோ பட்டனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நாங்கள் சொல்கிற டிப்ஸ் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தி வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லியும் இந்த பொடியை 2 டேபிள் ஸ்பூன் அவங்களோட சாப்பாட்டில் தினசரி உணவில் சேர்த்துட்டு வரலாங்க. இதுவே வெயிட் கெயினுக்கு இதை எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க அதை 3 வேலையாக கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். உங்களோட பாடி வெயிட்டை இன்க்ரீஸ். நான் 1 கப் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை பருப்பை நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செய்கிற மாதிரி இருக்கணும். ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை வாங்கி செஞ்சோன்னா நம்மளோட வேர்க்கடலை பொடி அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காது. பருப்பு வாங்கும் போது நாட்டு பருப்பாக சின்ன சின்ன பருப்பாக இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க, அதோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கணும். வறுத்து எடுத்துக்கிட்டேன் நான். அடுத்தது காய்ந்த மிளகா, நான் ஒரு 10-15 மிளகா போட்டிருக்கேங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மிளகா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கனால நான் ஒரு 15 மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. நான் இதில் கூடவே காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்ல கலர் கொடுக்குன்றனால நான் அதை ஆட் பண்ணியிருக்கேங்க. அதை வறுத்து இப்போ எல்லாத்தையும் எடுத்து தனியாக கொட்டி வச்சுக்கலாம். என்றைக்குமே நம்ம பொடி அரைக்கிறதுக்காக எல்லா பொருட்களையுமே தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சு அரைச்சோன்னா நல்லா இருக்கும். பாருங்கள், வேர்க்கடலையும் மிளகாவையும் தனித்தனி வைக்கிறது. அடுத்தது நான் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை, 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கருவேப்பிலையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. நான் எதுக்குமே ஆயில் யூஸ் பண்ணலைங்க, எல்லாமே ட்ரை கடாயில் தான் நான் போட்டு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிறேன். அடுத்தது பட்டை, சோம்பு கொஞ்சம், கசகசா கொஞ்சம். கசகசா நம்மளோட உடல் ஏற்படுற செரிமான சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும், நம்ம முகப்பருப்பு வராமல் தடுக்கும். மிளகு 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கோங்க. மிளகு நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்புக்குள்ளே அதிகரிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை நான் இந்த பொடியில் யூஸ் பண்ணியிருக்கேன். மிளகு நல்லா அதோட வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து. கட்டி பெருங்காயம் சிறிதளவு எடுத்துருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. சீரகம் என்றைக்குமே கம்மியாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது கல்லுப்பு, நான் எடுத்து வச்சிருக்கிறது இந்துப்பு. அது நம்ம தேவைக்கேற்ப எடுத்துக்கலாங்க, அதையும் வறுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு தேவையான எல்லா மசாலாவையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ முதல்ல மசாலாவையும் மிளகாயையும் போட்டு தனியாக அடித்து எடுத்து வச்சுக்கலாங்க. மிளகாயை நான் காம்போடு போட்டு வறுத்தனால இப்போ காம்பை எடுத்துட்டு நான் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம மசாலா வறுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, சோம்பு, கசகசா, பட்டை, சீரகம், மிளகு, தனியா, பெருங்காயத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், நம்மளோட மசாலாவும் மிளகாயும் அரைச்சி என்ன கலரில் நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். அதை நான் தனியாக பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். நான் முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன், வேர்க்கடலையை தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கணுங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா மிளகா மிக்சர் கூட சேர்த்து அரைச்சோன்னா தான் நம்மளோட மிளகா மிக்சரும் நம்மளோட பொடி மிக்சரும் ஒன்றா கலந்த மாதிரி இருக்குங்க. பாருங்கள், பக்கத்தில் அரைச்சி வச்சுருக்கிறது மசாலா மிக்சர். இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கிறது என்னென்னா நம்ம மசாலாவும் வேர்க்கடலையும் சேர்ந்து அரைச்சி வச்ச மிக்சர் தாங்க உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். டன்டடான், நம்மளோட அருமையான ஈஸியான பல வகை சத்துக்கள் உள்ள நம்மளோட வேர்க்கடலை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம இட்லிக்கும் தொட்டுக்கலாம், தோசைக்கும் தொட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கும் பிசைஞ்சு நெய் ஊற்றி சாப்பிட்டா சும்மா தூள் பறக்குங்க. வேர்க்கடலையை யோசிக்கிற குழந்தைங்களுக்கு கூட இந்த வேர்க்கடலை பொடியை 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி கொடுங்க, சும்மா தூள் பறக்கும் பாருங்களேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.